அப்போ யோவான் 15:5 பாக்குறோம், ஜான் 15:5 பாக்குறோம், he who abides in me bears much fruit. எனக்குள்ள யார் இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்களோ அவங்க அதிக கனியை கொடுப்பார்கள். Praise God, hallelujah. அப்போ how to overcome all these? இந்த மாதிரியான fig leaves, இந்த மாதிரியான outward appearance, இந்த மாதிரியான lack of trust, எல்லா கடவுளுக்கு விரோதமான காரியங்கள்ல இருந்து எப்படி நம்ம மேற்கொள்வது? How to overcome lack of trust, outward appearance, lack of inward fruit. நம்ம இதயத்தில் உள்ளான கனிகள், விசுவாசம், சமாதானம், மன மகிழ்ச்சி, அன்பு, இந்த மாதிரியான காரியம் இல்லாம இருப்பது, இதெல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப எப்படின்னா அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, சொல்யூஷன், செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வேர்ல்ட், பீப்புள், பிளஷர். உங்களை இந்த உலகத்தில் இருந்தும், உலகத்தில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்ஸ், என்ன சொல்றது, எல்லா விதமான அட்ராக்ஷன்ஸ், பீப்புள், பிளஷர், இதுல எல்லாத்துலயும் நம்ம ரெடி பண்ணுமா? செப்பரேட். அப்ப என்ன, யாருக்கு நான் பேசக்கூடாதா, எங்கேயுமே நான் போகக்கூடாதா? அப்படி இல்லை. நமக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி போகும்போது நமக்கு லிமிட்ஸ் நமக்கு தெரிய வரும். இவங்ககிட்ட எவ்வளவு பேசணும், இங்க நான் போகணுமா வேண்டாவா? இட் இஸ் ஈஸி ஆக்சுவலி. அதான் 1 யோவான் 5 பார்க்கிறோம். இட் இஸ் நாட் பர்டன்சம் when you follow the commandments of Christ. கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அது கஷ்டமாவே இருக்காதான். எப்படின்னா, இப்ப 4 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க உன்னை கூப்பிடுறாங்கன்னா அது உனக்கு தேவையில்லாத காரியம்னா நான் வருதுலன்னு சொல்லிடலாம். ஆனா உன் இதயத்துல டிசைர் இருக்கக்கூடாது. உன் இதயத்துல ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தான் ப்ராப்ளம். போய்த்தா பாத்துடலாம் அப்படின்னு. ஆனா இல்ல, எனக்கு ஆண்டர் தான் முக்கியம், டிசைர் இருந்துச்சுன்னா நீ இறங்க மாட்டேன். இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, பரவாயில்ல, நான் வரல அப்படின்னு. அப்ப அதே மாதிரி இப்ப வீடியோ கேம்ஸ் ஆடுறோம், ரீல்ஸ் பாக்குறோம், அவர் கணக்குல போனு அவர்ஸுக்கு நமக்கு டைம் போறே தெரியுதுல. உன் ஹார்ட்ல நீ டிசைர் வைக்கணும் ஃபர்ஸ்ட். இல்ல, உனக்குள்ள ஒரு தாட் வருது, நீ ரொம்ப நேரம் இது பார்த்துன்னு இருக்கிற, இது உனக்கு நல்லது இல்ல, அந்த மொமெண்ட்ல நீ எடுத்து வச்சிட்டேன்னா அப்போ நீ அதை ஓவர் கம் பண்ணலாம். பாத்துக்கலாம், இட்ஸ் ஓகேன்னா உனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, டிசைர், அந்த அதாவது இப்ப வெளியில நான் ஸ்ட்ரிக்டா சொல்றதுனால எனக்கு பயந்து நீங்க செய்யலாம். ஆனா உள்ள இருக்கிற ஆசை, அந்த டெம்டேஷன், அதை நீங்களா ஓவர் கம் பண்ணாதான் அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். தவிர பயத்துல, நான் கொடுக்குற பயத்தினாலேயோ, ஐயோ அக்கா என்ன சொல்லுவாங்க, அப்படி இல்லை, மம்மி என்ன சொல்லுவாங்க, டேடி என்ன சொல்லுவாங்க, அந்த பயத்துல பண்றது என்னைக்குமே அது நம்மள டெத்துக்கு தான் லீட் பண்ணும். சோ எப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எப்படி தனித்திருப்பீங்க? தனித்திருப்பது எப்படி? இப்போ ஆடம் பாத்தீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் உலகத்தை படிச்சு ஆடம் உள்ள விடும்போது ஆடம் எப்படி இருந்தாரு? யார் கூட இருந்தாரு? செப்பரேட்டா இருந்தார், ஒண்டியா இருந்தார். அவரு அப்ப எப்படி இருந்தாருன்னா, தேவனோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தார், உறவுல இருந்தார். அந்த ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுங்கிறது யார்கிட்ட சொல்றாரு ஆண்டவர்? ஆடம். யார் ஈவன் சொன்ன மாதிரி யாருப்பா? ஆடம் தானே சொல்றாரு. அப்ப ஆடம் கிட்ட தானே சொல்லி இருந்தாரு. அப்ப ஆடம் தனியா தானே இருந்தாரு. ஏன் ஆடம் சாப்பிடல? ஏன் அவருக்கு டெம்டேஷனே வரல? ஓகே, அப்ப ஈவ் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இல்லையா அவரு? சொல்லுமா, ஜோரா சொல்லுங்க. When Adam was the inward desire to go against God and so he said he okay. அப்ப ஆடம் தனியா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது, ஒண்டியா, when he was alone, அவங்களுக்கு உருவாக்குறதுக்கு முன்பதாக அவர் என்ன ஒண்டியா இருக்காரு, தனியா இருக்காரு, தேவனோட ஒரு உறவுல இருக்கிறாரு. அப்படி உறவுல இருக்கும்போது ஆண்டவர் ஈவ் கிட்ட சொல்லல, ஆடம் கிட்ட தான் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? அந்த ஃப்ரூட் தொடாதுன்னு. அவர் தொடாம இருக்கிறாரு, அவருக்கு ஒரு டெம்டேஷன் வரல. ஓகே, உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. தேவனுக்காக நீ சில டைம் தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. அவரோட போக்கஸ் எங்க இருந்தது? ஆடமோட போக்கஸ் எங்க இருந்தது? ஆண்டவர் மேல இருந்தது, அந்த கனி மேல இல்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு தேவைக்கிறதெல்லாம் இங்க இருக்கு, ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு அதுல போக்கஸே போகல. ஏன்னா அவர் கடவுள் தான் பெருசா தெரிஞ்சாரு. ஏன்னா அவருக்கு அப்போ அப்பா அவர் ஒண்டிட்டா, யாருமே இல்ல அவருக்கு. அப்பா அவர் ஒண்டிதான் இருந்தாரு. அப்போ he was alone initially.
he was in relationship with God. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, தனியா இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப யாரும் இருக்கிறாரு உள்ள, ஈவ் இருக்கிறாரு. இப்ப ஈவ் உள்ள வராங்க. ஈவ் உள்ள வந்த உடனே இப்போ ஆடம்க்கு என்ன வேலை வந்துச்சுன்னா, ஈவ ப்ளீஸ் பண்ணும், ஈவ பிரியப்படுத்தணும். இப்போ அவர் ஃபோக்கஸ் எங்க போகுது, தேவனோட உறவுல இருக்கிறாரு. ஒரு ஆள் உள்ள வந்த உடனே இவருடைய எண்ணம் எல்லாம் உலகத்துல மேல போகுது, ஃபோக்கஸ் எல்லாம் உலகத்துல திரும்புது. இவ்வளவு நாள் ஃபோக்கஸ் அங்க மட்டும் இருந்துச்சு, இப்ப 2 இடத்துல காமிக்கணும். அப்ப இவர் என்ன பண்ண, ஃபோக்கஸ் ஈவ் மேல. இப்ப ஈவ் என்ன பண்றாங்க, ஈவ் கிட்ட சொன்னாரு ஆண்டவர் இதை பழத்தை சாப்பிடக்கூடாதுன்ட்டு. யார் சொல்லிருப்பாங்க ஈவுக்கு? ஆடம் சொல்லிருப்பாரு. ஆடம் சொல்லியிருப்பாரு. ஆனா ஈவ்னால ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். பிகாஸ் அவங்க கவனம் எங்க இருந்துச்சு, உலகத்தின் மேல. தெரிஞ்சுக்கணும் அங்க என்ன இருக்கு, நம்ம ஞானம் ஜாஸ்தி ஆயிடணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப ஃபோக்கஸ் எல்லாம் இந்த உலகத்தின் மேல. அவங்க தனிமையாவே இல்லை. ஈவு பிறந்ததுல அவங்க எங்க இல்ல, தனிமையா இல்ல. சோ அவங்களுக்கு தனிமையா இருந்து ஆண்டோட உறவுல போகணுங்கிற அந்த அருமையை அவங்களுக்கு தெரியல, அதோட ஸ்பெஷாலிட்டி தெரியல. என்ன பண்ணிருக்கணும், கற்றுக் கொடுத்து அவங்களை எப்படி கொண்டு வந்திருக்கணும். இவர் என்ன பண்றாரு, அங்க விழுந்துட்டாரு, அவங்க பக்கம் விழுந்துட்டாரு. அப்படி பிளீசிங்கா உள்ளவும் இப்ப என்ன ஆயிடுச்சு, உலகம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆடமுக்கும். இப்ப ஆண்டோடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஃபேட் ஆகுது. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே காதுல இருந்து மறைஞ்சு போகுது, இதயத்துல இருந்து மறைஞ்சு போகுது. அந்த தனிமைங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு என்ன, ஈவ ப்ளீஸ் பண்ணு. இப்ப ஈவ் சொல்லி சாப்பிடு, நீ சாப்பிடல நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு. இப்ப நம்ம இந்த ஜெனரேஷன் படி நம்ம எடுத்துக்கலாம், அப்படி யோசிக்கலாம். நீ சாப்பிடல நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், நான் உன் கூட இருக்கவே மாட்டேன். நீ இந்த கார்டன்ல இரு, நான் அந்த கார்டன்ல இருக்கிற கார்டன் தானே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப இவருக்கு என்ன ஆகுது, ஈவ் அவருக்கு ரொம்ப, ஏன்னா அவருக்கு ரொம்ப பிளசண்டா இருக்குது ஈவ் கூட இருக்குது. அதனால அவர் ஈவை விட்டு கொடுக்க முடியாது, அதனால தேவனை விட்டு கொடுத்துறாரு. ஆண்டவர் அதுக்காக ஈவை ஆண்டவர் தான் கொடுத்தாரு, வேணும். ஆனா ஆடம் என்ன பண்ணிருக்கணும், ஈவை வழி நடத்தி இருக்கணும் ஆண்டருக்குள்ள. மறுத்துட்டாரு, தவறிட்டாரு. அதனால அவரும் வழி மறந்து போயிட்டார். பிரைஸ் காட். நாம தவறக்கூடாது, தவறி போறதுல கடவுளுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் ஆடம் பண்ண மறுத்துட்டார். அப்போ தனிமையா இருக்கும்போது ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பா இருக்குது. சோ எப்பவுமே ஒரு நாளைக்கு சில மணி நேரம் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது தேவனுக்காக மிகவும் நல்லது. நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னொரு. அன்னைக்கு யாரும் சொன்னாங்க, ரம்யா சொன்னாங்க பாருங்க, அநேக பிரச்சனைகள், மனுஷர்கள், போராட்டங்கள், எல்லா பினான்சியல் இஷ்யூ எல்லாமே ஜாஸ்தி சுத்தி இருக்கும். அதோட சப்தம் தான் நமக்கு அதிகமா கேக்குது. பிரச்சனைங்க இங்க இஎம்ஐ கட்டணும், இங்க பிரச்சனை, இங்க வேலை பிரஷர், அங்க அது, இங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை, இங்க ஒய்ஃப் பிரச்சனை, அண்ணன் பிரச்சனை, தம்பி பிரச்சனை, அம்மா அப்பா பிரச்சனை. சத்தம் அதிகமா கேட்கறதுனால ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்க முடியறது இல்லை. ஏன்னா அந்த சத்தம் இந்த சத்தத்துக்கு மத்தியில அது கேட்க முடியறது இல்லை. அப்போ நீ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, மனுஷரோட சேர்த்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு சில மணி நேரம் தேவனோட போய் நம்ம உட்காரும் போது, நம்மளை தனிமைப்படுத்திக்கும் போது அவரோட இப்ப எல்லா சத்தமும் எங்க இருக்குது, உங்களுடைய ரூம் கதவுக்கு வெளியில இருக்குது. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, உள்ளோ தேவனோட ஒரு உறவுல போறீங்க. தனிமை அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரமோ இல்ல 8 மணி நேரம் 18 மணி நேரமோ நீங்க தனிமைப்படுத்துற அந்த நேரம் உங்க வாழ்நாள் எல்லாம் உங்களை போஷிக்குது. தேவனிடத்துல உங்களை பின்திரும்பாம பாத்துக்குது. தனிமையா இருப்பது தேவனோட, தனிமைனா போய் ஒண்டியா உட்காந்துக்கிறது இல்ல, தேவனோட உறவுக்குள்ள வார்த்தைக்குள்ள இருப்பது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் நீங்க நேரம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஆண்டவருக்கும் ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கி வைக்கும் போது எல்லா காரியமும் அமேசிங்கா வாழ்க்கையில நடக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ எப்போ ஒரு ஃபோக்கஸ் ஈவ் மேல போச்சோ டெம்டேஷன்ல விழுந்து போறாரா இல்லையா? விழுந்து போறாரு. எவ்வளவு பெரிய இழப்பு இருக்கு அதுக்கப்புறமா. இல்லைன்னா அவ்வளவு அழகா தோட்டத்திலேயே வாழ்ந்து முடிச்சிருக்கலாம். ஆனா ஒரு சிறைக்குள்ள இப்ப சிறை அடிக்கப்படுறாரு அவர். பாவங்க சிறை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தனிமைப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வீக்லி 1 day லீவ்னா அந்த லீவ்ல அட்லீஸ்ட் ஒரு 4 hours தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. சொல்லிடுங்க எல்லாருக்குமே வீட்டுல 4 hours நான் இயேசுவோட இருக்க போறேன், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். பைபிள் எடுத்துன்னு உள்ள போய் ஆண்டவரே பேசுங்க, நானும் பேசுறேன், கம் லெட்ஸ் டாக், லெட்ஸ் வாக் டுகெதர். கொடுங்க உங்களோட 1 hour, அட்லீஸ்ட்
ஒரு நாளைக்கு ஒரு ஹவர் அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஹவர் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு, உங்க வேலையை ஈஸி பண்ணி கொடுப்பாரு. ஹalleluya, praise God, thank you Jesus. உங்க தனிமைப்படுத்திக் கொள்வதுனாக்கா அப்பா இத்தா சாக்கு இவங்க எல்லாம் எனக்கு வேண்டான்னு ஓடுறது அப்படி இல்லை. ஒரு நாள்ல இவ்வளவு மணி நேரம் தேவனுக்காக ஒதுக்கி ஒரு தனியா போய் அவரோட நீங்க நேரம் செலுப்பணும். அப்ப ஆடம் அப்படி இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாரு. எப்போ உலகத்தை போக்கஸ் பண்ணாரோ, மனுஷரை போக்கஸ் பண்ண விழுந்து போறாரு. இன்னொருத்தர் நம்ம பார்க்கலாம், யாருன்னா நம்ம ஹீரோ ஜீசஸ் கிரைஸ்ட், நம்மளுடைய மனவாளன். அவர் எப்படி இருந்தாரா? 40 days. அவர் வந்து அதாவது அவருக்கு தெரியும் ஒரு டெம்டேஷன் வரும். டெம்டேஷன் எவ்ரிடே நமக்கு ஆன் த வேலையே இருக்கும். எப்படி இருக்கும்? ஆன் த வேலையே இருக்கும். அப்ப இயேசுக்கு தெரியும் டெம்டேஷன் வரப்போகுதுன்ட்டு. அதனால ஒரு 40 days சாப்பாடு தண்ணி கூட இல்லாம போய் அவர் என்ன பண்றாரு? அவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அவர் கற்றுக் கொடுக்குறாரு நம்மளுக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம 40 days என்ன பண்ணாரு? இயேசு அவர் தனிமைப்படுத்தி கொண்டார். அவருக்கு சீஷர் இருந்தாங்களா இல்லையா? ஒருத்தரா 2 பேரா? 12 people. அண்ட் அது மட்டும்தான் அவர் பின்னாடி ஒரு கூட்ட ஜனம் வந்து எப்பவுமே அவருடைய ஜெபத்துக்காகவோ அவருடைய ஹீலிங்காகவோ பின்னாடி இருந்தாங்களா இல்லையா? ஆனாலும் அவர் தனிமைப்படுத்தி கொண்டாரா இல்லையா? ஒரு சுவிசேஷம் ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் அவர் போறாரு செப்பரேட்டா. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இருக்குது பைபிள்ல. யோவான் ஸ்நானகர் இருக்கும்போது அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து சுவிசேஷம் சொல்லி கொடுத்துன்னு தாக்குறாரு. அப்போ அவர் தனிமைப்படுத்துறாரு அவரை போயிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி போய் சுவிசேஷம் சொல்றாரு. அவர் அந்த யோவான் ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து அவர் இருக்கிற நியூஸ் கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப மனம் கலங்குது அவருக்கு. ஆனாலும் அந்த நேரம் தனிமைப்படுத்தினா அந்த இமோஷன்ஸ்ல இருந்து அவர் ஓவர் கம் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க எதனா இமோஷனலா வீக்கா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க இமோஷன்ஸ் உங்களை ரூல் பயன் இருக்குதா? எந்த அதிகாரம் உங்களை ரூல் பயன் இருக்குது? நீங்க அதன் மேல அதிகாரம் பெற்றுக்கொள்ள உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க, இயேசுவை போல. யாருமே எக்ஸாம்பிள் வேணாம், நம்மளுக்கு இயேசு போதும். இன்னைக்கு 1 hour கொடுக்க முடியலையா? 1/2 hour ஸ்டார்ட் பண்ணுவோம். 1/2 hour தனிமை. நிறைய பேருக்கு வீட்டுல நீங்க தனியா தான் இருக்கிறீங்க. வேலைக்கு போறாங்க நிறைய பேர், வீட்டுல நீங்க தனியா இருக்கிறீங்க. சனிக்கிழமையில உங்களுக்கு டைம் கிடைக்குது. நைட் டைம்ஸ்ல எல்லாரும் தூங்குற சைலண்டா இருக்குது. 1/2 hour 1 hour எப்படி? அதாவது நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது டைம், யூ ஹேவ் டு மேக் டைம். யாருக்குமே டைம் இல்லை, எல்லாருமே பிஸி தான். இன்னைக்கு எனக்கும் வேலை இருக்கு, நானும் பிஸி தான், நீங்களும் பிஸி தான். ஆனா பிஸின்னு ஏசப்பா நமக்கு சொல்லல. அப்பா எனக்கு இது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லும் போது, சாரி சைல்ட், ஐ எம் பிஸி நவ். நான் அந்த ஏரியாவை பார்த்துன்னு இருக்கிறேன் இப்போ, நான் இந்த ஏரியாவை பார்த்துன்னு இருக்கிறேன் இப்போ, உங்க ஏரியாவுக்கு நான் இன்னும் வரல அப்படின்னு அவர் சொல்லல. ஓகே, he never said I'm busy. அவன் நாம பிஸின்னு சொல்லாம we have to make time. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் டைம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் திங், எனக்கு வேலை மேல அவ்வளவு வேலை இருக்குது, எனக்கு டைம் இல்லை. சரி, ஒரு 1/2 hour ப்ரேயருக்கு வந்துட்டு போய், எனக்கு இவ்வளவு வேலைக்கு டைம் இல்லை, இன்னைக்கு லீவ் தானே வந்துட்டு போய், லீவ்ல தானே இவ்வளவு வேலை எனக்காக வச்சிருக்கேன் பண்றதுக்கு, அதனால எனக்கு டைம் இல்லை. டைம் இல்லை, டைம் இல்லை. டு நாட் சே. நீ எவ்வளவு டைம் இல்லைன்றியோ உன் வேலைக்கு உங்க டைம் கிடைக்காது. அப்புறமா நீங்க when you make time நீங்க பண்ணும்போது, மேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலைகளுக்கும் எக்ஸ்ட்ரா டைம், நீங்க உங்களுக்கு வந்து என்னடா ஃப்ரீயா இருக்கிறேனே, எதனா பண்ணலாமேங்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் ஃப்ரீ கிடைக்கும். உண்மையா எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். பிரைஸ் காட். டைம் நிறைய கிடைக்கும், உங்க வேலைகள் அழகா நடக்கும். ஸோ உங்களை தனிமைப்படுத்தும். ஏசப்பா அப்படிதான் 40 days he prepared himself. என்ன பண்ணாரு நினைக்கிறீங்க? 40 நாள் அங்க இருந்து தேவனோட உறவுல இருந்தார். He had a relationship with God. நீங்களும் அதான் செய்யணும். என்ன பண்ணணும்? தேவனோட உறவுல இருக்கணும். 1 hour உள்ள போய் உறவுல இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் உங்க ஒரு நாளெல்லாம் வழி நடத்தும். பிரைஸ் காட். அதுதான் பெஸ்ட். தேங்க்யூ ஜீஸ். இன்னொருத்தரை பார்க்கிறோம், பால் வந்து டெமாஸ்கஸ்க்கு போற வழியில இயேசுவை என்கவுண்டர் பண்றாரா? 3 நாள் 3 days சாப்பாடும் இல்லாம தண்ணியும் இல்லாம, டே அண்ட் நைட், 3 days and 3 nights. அவர் என்ன பண்றாரு? அவரை தனிமைப்படுத்தினார். ஐயோ என் கண்ணு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், அதெல்லாம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ திடீர்னு நம்மளே எடுத்துக்கோங்க. நான் போயின்னு இருக்கிற ஆண்டரை என்கவுண்டர் பண்ணி உழுந்து போற கீழே கண்ணு போயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? என்ன டாக்டர்கிட்ட போறது, கண்ணு போயிடுச்சு. நம்ம வந்து ஜெனரலா யோசிக்கலாம், பிராக்டிக்கலா யோசிக்கலாம். அந்த நேரத்துல கண்ணு போயிட்டு என்ன பண்ணிருப்போம்? நம்ம பதட்டம் இருப்போம். கண்ணு போயிடுச்சு, இனி என் கண்ணு வருமா வராதா? அது பாலுக்கு தெரியாது. கண்ணு வருமா தெரியுமா? அவருக்கு தெரியாது. ஆனா அதுக்கு ஒரு ஆங்ஷியஸ் ஆனார்னு இருக்கா வசனத்துல? அவர் பதட்டாரா பால்? இல்ல. அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரோட உறவுல போறாரு. 3 days and 3 nights he talks to the Lord.
அவர் ஸ்பிரிச்சுவலா அங்க ஒரு பாண்ட்ல போயின்னு இருக்கிறார், லவ் பாண்ட், ரிலேஷன்ஷிப்ல போயின்னுக்கிறாரு. 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அவருடைய பிளான சொல்றாரு, நான் உன்னை இப்படி எல்லாம் படிச்சிருக்க, நீ என்னுடைய வேலை செய்யறதுக்காக ஒரு வசனம் இருக்குது, நீ எவ்வளவா எனக்காக அவர் பாடுபட வேண்டியது இருக்கு தெரியுமான்றாரு. தேவன் சொல்றாரு, பால சொல்றாரு, எவ்வளவா எனக்காக பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளவு பெரிய ஊழியம் அவருக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்ப அதைதான் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டுக்குவாரு 3 நாள். ஆண்டவரே அனானியாஸ் ஒருத்தர் அனுப்பி கண்ணு கொடுக்கறதுக்கு பால் கேட்கல, எனக்கு கண்ணு வேணும்னு கேட்டாரா? சோ அவரோட போக்கஸ் பாருங்க, இப்ப இதுதான் நமக்கு போக்கஸ். அப்போ கண்ணு போற விஷயமா இருந்தாலும் அவரோட போக்கஸ் எங்க இருந்துச்சு? ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுல இருந்துச்சு, லவ் பில்ட் பண்றதுல இருந்துச்சு. அங்க லவ் ரிலேஷன்ஷிப். பிரைஸ் காட். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் தான் அவருக்கு முக்கியமா படுச்சு. எவ்வளவு பேர் நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கிறோம்? இல்லைன்னா இனில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏதோ சொல்றாங்களே, கூப்பிடுறாங்க ரிட்ரீட் போதும், there should be a revival, there should be a submission. ஒரு செகண்ட் precious. சோ நம்ம இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக உண்மையா வாழ்ந்தோம்னா you will have the assurance of your life. இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க வாழும்போது உங்களுடைய ஜீவன் மேல நிச்சயம் இருக்குது. உங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு பதட்டம் நமக்கு வேண்டாம், இருக்காது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தொலைந்து போன ஆட்டுக்குட்டி, தொலைந்து போற ஆட்டுக்குட்டிங்களை கொண்டு வர்றதா இந்த யங்ஸ்டர்ஸ் ஆன வேலை. ஏன் யங்ஸ்டர்ஸ் ஆனா உங்களை அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி அவங்கள அமர வச்சிருக்காரு, உட்கார வச்சிருக்காரு தெரியுங்களா? உங்க வேலைங்களை பாக்குறதுக்காக இல்ல, உன் குடும்பம், உன் சாப்பாடு, உன் காசு, உன் வேலை, ஏன் காசு, ஏன் வேலை பாக்குறதுக்காக இல்ல. தொலைந்து போன இயேசு அவரோட வேலையை பார்க்கல. ஏன் சாப்பாடு, நான் ஆண்டோட பிள்ளை, நான் ராஜ வாழ்க்கை வாழ்றேன்னு அவர் சொல்லல. தொலைந்து போன ஆட்டுக்குட்டிக்காக, நம்ம வறுமையை காப்பாத்துறதுக்காக, வறுமையில் நம்மள வெளியெடுக்கிறதுக்காக அவர் வறுமைக்குள்ள வந்தார். அவர் ரத்தத்தை கொடுத்து அவர் அந்த வலி எடுத்தாரு. எதற்காகனா தொலைந்து போன ஆட்டுக்குட்டிய மீட்கிறதுக்காக. இன்னைக்கு நம்மையும் படிச்சிருக்காரு, அதுக்காக தான் உருவாக்கின்னு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம we are blessed. சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். and this truth will set you and me free. இந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அந்த மாதிரி ஆட்டுக்குட்டி. so you want to submit yourselves. தொலைந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அவருடைய மந்தையில சேர்ப்பதே நம் விஷனா நம்ம இருக்கணும். that's our purpose. என்ன இன்னும் கூப்பிடல ஆண்டவர், எனக்கு இன்னும் விஷனே வரல, அவர் கூப்பிட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம், அதெல்லாம் இல்லை. சில பேர் இருக்கிறாங்க அவங்க லைஃப் பாத்துக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு காலும் இல்லை. யார் சொன்னது? எல்லாருக்குமே ஒரே கால் தான், எல்லாருக்குமே ஒரே விஷன் தான். தொலைந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவதே உங்களோட பர்பஸ். யங்ஸ்டர்ஸ் யங் லைஃப் நீங்க தாண்டி போறதுக்குள்ள அநேக யங்ஸ்டர்ஸை கொண்டு வருது உங்களோட பர்பஸ். பிரைஸ் காட். உங்களோட லைஃபை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்ம ஒரு வசனம் இருக்குது இல்ல, one who tries to save his life will lose it, but sorry ma சொல்லுமா. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். தன் ஜீவனை, ஆனா இயேசுவுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுப்பவன் அதை ஆதாயப்படுத்திக் கொள்கிறான். பிரைஸ் காட். ஹalleluya. Thank you Jesus. அப்ப என்ன பால் செப்பரேட் பண்றாரு? 3 நாள் கழிச்சு அவர் கண்ணு வருது, வாழ்நாள் முழுவதும் திரும்பி பாக்குறது இல்ல அவர். பிரைஸ் காட். இன்னைக்கு நம்ம சின்ன கொஞ்சம் பிரேயர் பண்றோம், கொஞ்சம் திரும்பி பாக்குறது, கொஞ்சம் பிரேயர் பண்ணி உப்பு தூணா மாறி போறது. Praise God. Hallelujah. திரும்பி பார்க்காதீங்க. உங்களுடைய fig leaves நீங்க பார்க்காதீங்க. Thank you Jesus. இந்த உலகத்துல நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, இந்த பீப்புள், இந்த பிளெஷர், இந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல இருந்தோ, இந்த உலகத்தின் இச்சையில இருந்தோ, இந்த உலகத்தின் என்டர்டெயின்மெண்ட்ஸ்ல இருந்து, பிளெஷர்ல இருந்து, லஸ்ட்ல இருந்து நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? What will happen to you? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆகும்? கனெக்ட் ஆவீங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். உன் திங்கிங் சேஞ்ச் ஆகுதா? ஸோ இந்த உலகத்தை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணும்போது யோசிக்கிறதுக்கு உலக பிரகாரமா இல்லை, உன் திங்கிங் இப்ப என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. திங்கிங் சேஞ்ச் ஆகுது. திங்கிங் சேஞ்ச் ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? லைஃப் சேஞ்ச் ஆகுது. பிரைஸ் காட். உன் திங்கிங் எப்படி சேஞ்ச் ஆகுது தெரியுங்களா? உலகத்தை டிஸ்கனெக்ட் ஆகும்போது உன் திங்கிங் எல்லாம் எந்த லாஸ்ட் ஷீப்பை நம்ம பார்க்கணும், அப்புறமா ஆண்டவர் கூட கொஞ்சம் ஜாலியா பேசுவோம்,
உண்மையா அவர் செய்த நமக்கு காரியங்களை யோசிச்சு நன்றி சொல்லிக்கின்னு ஜாலியா அவர் கூட பேசிக்கின்னு இதுதான் நம்ம லைஃபா இருக்கும். திங்கிங் சேஞ்ச் ஆகும். அப்ப ஆண்டவர் நிறைய பேருங்களை கொடுப்பாரு. அவங்கள போய் பேசி இவங்கள்ட்ட பேசின ஒருத்தவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கும். அவர் சத்தம் ஓகே உலகத்துல டிஸ்கனெக்ட் ஆனாங்க ஆனாக்கா என்ன ஆகும்னா ஆனோட சத்தத்தை கேட்க ஆரம்பிக்குவீங்க. அவரோட சத்தத்தை திங்கிங் சேஞ்ச் ஆயிடும். அவர் சத்தத்தை கேட்க ஆரம்பிக்குவீங்க. அதன் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். லைஃப் சேஞ்ச் ஆயிடும். ஜாலியா இருக்கும். Praise God. Hallelujah. So மெய்யான ஷேம்னா என்ன? உண்மையான ட்ரூ ஷேம். வாட் இஸ் ட்ரூ ஷேம்? மெய்யான அவமானம் வெட்கம் என்ன? எது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Covering themselves. ட்ரூ ஷேம். சோ இன்னைக்கு நீங்க என்ன தெளிவாகணும்னா பணம் குறைவா இருக்கிறதுனால நான் குடும்பத்துல மத்தவங்க எதிர்க்க வெட்கப்பட்டு போயிருக்கேன். வேலை இல்லாத சரியாதனால நான் பினான்சியல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இல்லாததுனால நான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன். என் குடும்பத்துக்கு முன்னாடி என் குடும்பம் வெட்கப்பட்டு போயிருக்கு. எனக்கு படிப்பு இல்லாதனால நான் இல்லிட்ரேட்டா இருக்கிறதுனால என்னோட படிச்ச குடும்பத்துல படிப்பாளிங்க இருக்கிற எதிர்க்கும் நான் வெட்கப்பட்டு போயிருக்கேன். இதெல்லாமே வெட்கமே இல்லை. இதுதான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதெல்லாம் அவமானமே இல்லை. This is not shame. ஆண்டவர் இந்த இப்ப ஆண்டவர் நம்ம சொல்லலாம் ஆண்டவர் எங்களை வெட்கப்பட்ட நீங்க படம் விடுறது இல்ல ஆண்டவரை நீங்க இது அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படி ஜோ பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே நிறைய அந்த மாதிரி இருக்கும் வெட்கம். இன்னைக்கு நானே ஆண்டவரை வெட்கப்பட விட மாட்டீங்க ஆண்டவரை நீங்க சொல்றேன் கடன் பிரச்சனை நானும் வெட்கப்பட்டு போயிருப்பேன் குடும்பத்துக்கு முன்பதாக இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்ற நான் வெட்கப்பட விட மாட்டேன்னு. ஆனா வெட்கத்துலதான் இருக்கிற படிப்பு இல்ல, நல்ல வேலை இல்ல, பொசிஷன் இல்ல, குடும்பத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போயிருக்கேன். ஓகே. சோ ட்ரூ ஷேம்னா என்ன அப்படின்னா ட்ரூ ஷேம்னா இன்னைக்கு நீங்க ஒரு வேலை இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேலை நான் கடன்காரியா இருக்கிறதுனால என் குடும்பத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சிருக்கேன். என்னுடைய பினான்சியல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹையா இல்லாததுனால என் குடும்பத்துல தலை குனிஞ்சிருக்கேன். நான் ஒரு ரிமோட் ஏரியால இருந்து வந்ததுனால இந்த சிட்டில இந்த மனுஷர் முன்னாடி என்னால அந்த மாதிரி வாழ முடியலன்னு நான் தலை குனிஞ்சிருக்கேன். அப்புறமா வேற என்ன இருக்குது? படிப்பு இல்லாததுனால தலை குனிஞ்சிருக்கேன். சோ இதெல்லாம் தலை குனிவு இல்ல. இதுல நீங்க வெளியில வரணும். டுடே சேஞ்ச் யுவர் திங்கிங். Change your thinking. The true shame is one who is not in the word of God. யார் தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்காமல் அதன்படி நடக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கதான் வெட்கப்பட்டு போயிருக்காங்க இன்னைக்கு. They are in the true shame. Praise God. ஒருவேளை இன்னைக்கு நீங்க வசனம் தியானிக்காம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காம இருந்தா நீங்க தான் அந்த மாதிரி ஆளுங்க தான் இன்னைக்கு வெட்கப்பட்டு போயிருக்கோம். தவிர படிப்போ பணமோ வசதியோ ஜனமோ ஸ்டாண்டர்ட்ஸோ ஸ்டேட்டஸோ மணி மெட்டீரியல் இதெல்லாம் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு வேலை இருந்தீங்கன்னா மைண்ட் செட்ல அதை நீங்க இன்னைக்கு ஓவர் கம் பண்ணணும். அதை நீங்க மேற்கொள்ளணும். ஏன்னா அதெல்லாம் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. இன்னைக்கு பணம் வசதி வீடு வாசல் சொத்து எல்லாம் இருந்தாலும் வார்த்தை இல்லாத இருக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் இன்னைக்கு அவமானத்துல இருக்கிறாங்க. அவங்கதான் ஃபிக் லீவ்ஸ் மூடின்னு இருக்கிறாங்க. ஃபிக் லீவ்ஸ்னால கவர் பண்ணிக்கிறாங்க. மணிங்கிற ஃபிக் லீவ், மெட்டீரியல்ங்கிற ஃபிக் லீவ், இந்த மாதிரி எல்லா ஃபிக் லீவ்ஸ் அத்தி இலைகளை போட்டு அவங்கள மூடின்னு இருக்கிறாங்க. அவங்கதான் ரத்தத்துக்குள்ள இல்லாம இருக்கிறாங்க. பர்மனன்ட் சொல்யூஷன்ல இல்ல. அவங்க நித்தியமான சொல்யூஷன் அவங்க இல்ல. இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்கோ இல்லையோ வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நம்ம தான் பெர்மனன்ட் இட்டர்னல் சொல்யூஷனுக்குள்ள ஒளிந்து இருக்கிறோம், மறைந்து இருக்கிறோம். ஆண்டவர் நீக்கி போட்டிருக்கிறார். Praise God. Hallelujah. ஒருவேளை வெட்கமா இருக்குது எனக்கு வெளியில போக இந்த கடன் பிரச்சனையோட நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்க நின்று இருக்க மாட்டேன். எனக்கு வேதனையா இருக்குது குடும்பத்துக்கு முன்னாடி என் ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளவு கீழே இருக்குதுன்னு நினைச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு இங்க ஆண்டவர் வார்த்தை தெரிந்து கொண்டிருக்க மாட்டேன். அதிகமான படிப்புல நல்ல வேலை இல்ல, எனக்கு ஸ்டாண்டர்ட்ஸே இல்ல, என் குடும்பம் முன்ன நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு நான் கர்த்தரோட வார்த்தைக்குள்ள இருந்திருக்க முடியாது, நான் இங்க நின்று இருக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் என்னதான் அவமானமா இருந்தாலும் ஆண்டவரை எனக்கு உங்களை விட்டா யாருமே இல்ல ஆண்டவரை, நான் உங்களை நோக்கி போறேன், நான் கடன்காரியா இருந்தாலும் நான் அதை நம்ப மாட்டேன், கொடுக்குற கரோன்னு சொல்ற உங்க வார்த்தையில நான் ஓடுனதுனாலதான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். அதுக்காக என் பெர்ஃபார்மன்ஸ்னால நான் இங்க நிக்கிறேன்னா இல்ல, அவரோட பலத்தினால நான் இங்க இருக்கிறேன். அவரோட கிருபையால நான் இங்க இருக்கிறேன். ஆண்டவர் மனுஷன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறாங்க, நம்ம சாப பிடிச்ச மாதிரி இருக்கலாம், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார்.
இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நடக்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா கம்பீரமா நடந்து போயிருக்கிறீங்க. அவர் ஜெயத்திற்குள் நடந்து போயிருக்கிறீங்க. Praise God. Hallelujah. Thank you Jesus. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க எக்ஸாமின் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இந்த காரியம் அத்தியலை போல என்னை மூடி மறைத்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னா, எந்த மாதிரி அத்தியலை உங்களை மறைத்து கொண்டு இருக்கிறது நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு என்ன பண்ணி போறீங்கன்னா, என்ன சொல்றது, பிச்சிய எரிஞ்சு போடும். த்ரோ இட் டு த கிராஸ். எந்த அத்தியலையும் உங்களுடைய அவமானத்தை கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த பணம் வந்துட்டா, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆயிட்டா, இது ஆயிட்டா, அதாயிட்டா, இந்த மாதிரி லைஃப் செட் ஆயிட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, எல்லா ஃபிக் லீவ்ஸை தூக்கி போட்டு அவளோட ரத்தத்தை எடுத்து ஒத்திக்கும். க்ளோத் யுவர் செல்ஃப் வித் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை உங்களை உடையாக நீங்க உங்களை போட்டு அணிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்க லைஃப்ல எல்லாத்துலயும் பெஸ்டா வருவீங்க. இந்த நாள் நீங்க டெசிஷன் எடுக்கலன்னா there is never a tomorrow. நாளை என்பது இல்ல அந்த மாதிரி ஒரு காரியம். சோ நீங்க பிளான் பண்ணாதீங்க, ஆண்டவர் கையில கொடுங்க. அவர் ஆல்ரெடி உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பிளான் நிறைவேறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சப்மிட் பண்ணும். Praise God. ஓடாதீங்க. உங்களோட வாழ்க்கை பின்னதாகவும் உங்களோட வேலை, வீடு, அது இது என்டர்டெயின்மெண்ட் ஓடாதீங்க. Praise God. Hallelujah. சோ இன்னைக்கு மெய்யான ஷேம் எது? வாட் ஆர் த ஃபிக் லீவ்ஸ்? இப்ப சொல்லுங்க, எந்த ஃபிக் லீவ்ஸ் உங்களை மறைத்து கொண்டு இருக்கிறது? எந்த ஃபிக் லீவ்ஸ் உங்களை கவர் பண்ணி இருக்குது டெம்பரரியா? சாரி, ப்ராப்ளம்ஸ்ங்கிற ஃபிக் லீவ்ஸ், வேற தாட்ஸ்ங்கிற ஃபிக் லீவ்ஸ். எப்படி மேற்கொள்ள போகிறீங்க இப்போ? ஒரு காரியம் சொல்லி கொடுத்தேன் இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது, இந்த பிரேக் அப்புறம். ஆடம் என்ன செஞ்சாரு, இயேசு என்ன பண்ணாரு, பால் என்ன பண்ணாரு நான் சொல்லி கொடுத்தேன். தனிமைப்படுத்திக் கொள்வது. தனி அறைக்குள் போய் ஆண்டவரோட உறவுல இருக்க ஸ்டார்ட் பண்ணு. அப்போ என்ன சொல்யூஷன்? இந்த அத்தியலை ப்ராப்ளம்ஸ் அத்தியலை, தாட்ஸ்ங்கிற அத்தியலை எல்லாம் ஓவர் கம் பண்ணோம்னா நீங்க உங்களை ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்ல தனிமைப்படுத்தி உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுங்க. உலகத்தின் காரியங்களை நீங்க உங்களை விளக்குங்க. இப்ப நம்ம என்ன சொல்லணும், இதுல எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகுங்க, சேஞ்ச் ஆகும். Praise God. Hallelujah. கடைசி ஒரு வசனம் பார்க்கலாம் லஞ்ச் போறதுக்கு முன்னாடி. 2 Corinthians 10:4-5. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், எங்களுடைய வார்ஃபேர் மாம்சத்துக்கு ஃபிளஷ்க்கு ஏத்த மாதிரி இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறது. ஸ்ட்ராங் ஹோல்ஸ். இப்ப யாரும் தாட்ஸ்ன்னு சொன்னாங்களே, அதுக்காக தான் இந்த வசனம் எடுத்தேன். தாட்ஸ்ல நம்ம எப்போ டவுன் ஆகுறோமோ அப்ப அது என்ன இருக்குதுன்னா அதுதான் அரண். என்ன ஆகுதுன்னா ஒரு தாட்டு, 2 தாட்டு, 3 தாட்டுன்னு அநேக தாட்டுங்க இங்க போய் ஒரு கோட்டை மாதிரி கட்டிடுது. அதுதான் அரண். கோட்டை மாதிரி கட்டிடுச்சுன்னா அது பிரேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த தாட்ஸ்னாலே நம்ம என்ன ஆயிடுவோம், ஏதோ ஒரு சின்ன காரியம்னாலும் உடனே அந்த தாட்ஸ்ல போயிடுவோம். அப்ப அந்த தாட்ஸ் நம்ம என்ன பண்ணுமா, பிரேக் பண்ணுமா. நான் சின்னதுல இருந்து கஷ்டப்பட்டேன், என்னை யாருமே ஆதரிக்கல, என்னுடைய ஃபேமிலியில மதிக்கல, எனக்கு சரியான படிப்பு இல்ல, எனக்கு சின்னதுல இருந்து நான் தனிமையா இருந்தேன், என்னை யாருமே நேசிக்கல, என்னை நேசிக்கிறதுக்கு ஆளும் இல்ல, என் வாழ்க்கை முழுது இப்படியே போயிடுமா. இந்த மாதிரி ஒன்னொன்னா அரணா மாதிரி எப்படி ஆயிடும்னா, சின்ன சின்ன விஷயத்துல நம்ம எப்படி ஆயிடும், இமோஷன் ஆயிடுவோம். எது நடந்தாலும் நம்ம ரிலேட் பண்ணிக்குவோம், நம்ம இமோஷன் ஆயிடுவோம். நமக்கு மாத்திரம் இப்படி இருந்தா, நமக்கு மாத்திரம் அப்படி இருந்தா, எனக்கு மாத்திரம் வேலை எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு மாத்திரம் குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு மாத்திரம் இப்படி ஒரு அப்பா இருந்தாருனா, எனக்கு மாத்திரம் இப்படி அம்மா இருந்தாருனா, இப்படிதான் மேல மேல என்ன பண்ணுவோம், சேட்டன் தாட்ஸ் கொடுத்து நம்ம கார்னிஷ் பண்ணி மேல 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 கொடுத்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ற வரைக்கும் விடாது. நம்ம நினைக்கலாம் ஒரு ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துடலான்ட்டு, இல்ல நம்ம நினைக்கலாம் அதாவது என்னோட நேரம் வந்து நம்ம இறந்து போவோம்னு. ஆனா அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்றதை விட தாட்ஸ் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடும். எப்படின்னா இந்த தாட்ஸ் பில்ட் ஆவாவ நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் நம்மளுக்கு வீக் ஆயிடும். ஒரு ஆர்கன்ஸும் இதுக்கு ரிலேட்டடா இருக்குது. ஒரு ஆர்கன்ஸும் டிஸ்ட்ராய் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. சோ இது எப்படி மேற்கொள்றதுன்னா, இந்த அரண்களை, இந்த தாட்ஸை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன் தான் முடியும். என்னது படிமா? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், எவைகள் அதனால நான் ஆர்குமெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ராங் ஹோல்ஸ் நாங்க டிஸ்ட்ராய் பண்ணி, அப்ப அதனாலனா அது எதனால டிஸ்ட்ராய் பண்ண முடியும்? ஸ்ட்ராங் ஹோல்டு, இந்த மாதிரியான தாட்ஸ் எதனால டிஸ்ட்ராய் பண்ண முடியும்? வேர்ட் ஆஃப் காட். அந்த
தாட்ஸ் கிறிஸ்துவுக்கு ஒபீடியண்டா கொண்டு வர சொல்லுது இந்த வசனம். படிமா. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதம். இதுதான் பாயிண்ட். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எந்த காரியம் இருந்தாலும் அதாவது நாலேஜ் ஆஃப் காட், டு நோ த நாலேஜ் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை தான் அவரோட அறிவு. அது அறிகிறதுக்கு எது நமக்கு விரோதமா இருக்குதோ, whichever is against knowing the knowledge of God, எந்த காரியம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்றதுக்கு விரோதமா இருக்குதோ அதை எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணி போடுன்னு சொல்லுது. எல்லாத்தையுமே நிர்மூலமாக்குன்னு. Praise God. எது இன்னைக்கு உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து விளக்குற காரியம் எது? உங்களை ஆண்டவர்கிட்ட விளக்குற காரியம் எதுவா இருக்குது? சும்மா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம விளக்குது. ஜெபத்துக்கு உட்காரா நினைக்கிற, பிரேயர் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனா இந்த ஒரு காரியம் வந்து என்ன விளக்குது. என்னவா இருக்கும்? திங்கிங். என்ன திங்கிங்? என்னவா இருக்கும்? தூக்கம் வந்துருது. ஸ்லீப் கூட ஒரு ஃபிக் லீவ் தான். ஸ்லீப் இஸ் அ ஃபிக் லீவ். என்னவா இருக்கும்? கடவுள்கிட்ட நம்ம வெளுக்குது ஒரு காரியம். இன்னைக்கு நான் எப்படின்னா ஆண்டுக்கு நேரம் கொடுக்கணும், பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன், பட் இந்த ஒரு விஷயம் என்ன ஸ்டாப் பண்ணிச்சு. அப்படின்னா என்ன விஷயம் ஸ்டாப் பண்ணுது? தூக்கம். கமிட்மெண்ட்ஸ். ஏன் அப்ப பைபிள் படிக்கிற நேரத்துல கமிட்மெண்ட் யோசிக்குவீங்களா? ஓகே, இல்ல நான் கேட்கறது தெரியாம தான். இட்ஸ் ஓகே, அவங்க ஆன்சர் பண்றாங்க. பிகாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன உங்களை ஸ்டாப் பண்ணுது? தாட்ஸ். என்ன மாதிரியான தாட்ஸ்? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், ஃபிக் லீவ்ஸ். ஆண்டோட வார்த்தை தியானிக்கவும் அவரோட ஒரு உறவு பத்தி நான் பேசுறேன். ஜஸ்ட் பிரேயர் டைம் இல்ல, ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் எப்படின்னாக்கா ஒரு நாளெல்லாம் இருக்கும். இப்போ அம்மா பொண்ணு வெறும் ஒரு ஹவர் பிரேயர் பண்ற மாத்திரத்துல ரிலேஷன்ஷிப்ல இருக்குவீங்களா, இல்ல ஃபுல்லி நீங்க அம்மா பொண்ணு தானா? நீங்க பிரதர்ஸ் தானே? வெறும் நீங்க உட்காந்து பேசும்போது மாத்திரம் பிரதர்ஸா இருப்பீங்களா, இல்ல ஃபுல் டே லைஃப் லாங் பிரதர்ஸா இருப்பீங்களா? உலகத்துல பிறக்கிற நீங்களே அப்படி இருக்கும்போது கடவுளோட அவரால வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல இல்ல. வெறும் பிரேயர் பண்ற சமயத்துல மாத்திரம் எசப்பா 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 எசப்பா. அதுக்கப்புறம் ஃபுல் டே ரிலேஷன்ஷிப் அவர் எங்க இருக்கிறாரு? ஆல்டர்ல இருக்கிறாரு. நான் எங்க இருக்கிறேன்? என் வேலை மேல, வீட்டுல, தூக்கத்துல. சோ உறவுங்கிறது பிரிக்க முடியாது. கரெக்டா? அம்மா புள்ளங்கிற உறவு பிரிக்க முடியுதா? புள்ள அக்கா தங்கச்சி தம்பி பிரிக்க முடியுதா? அதுக்கு மேலான உறவு தான் இயேசுவோட உறவு. பிரிக்கவே முடியாது. வசனம் சொல்லுது, எந்த தீங்கும் பொல்லாப்போ உலகமோ நாச மோசமோ வானமோ பூமியோ அவர் அன்பை விட்டு யாராலையும் எதுவும் பிரிக்க முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா மாத்திரதான் இந்த தாட்ஸ்ல இருந்து, இந்த கமிட்மெண்ட் தாட்ஸ்ல இருந்து, இந்த மாதிரியான விஷயத்துல வெளியில வர முடியும். இப்ப தாட்ஸ் வந்து எப்படின்னா, இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க உட்கார்ந்து நிக்கிறீங்க, நான் சொல்றது கேட்டு இருக்கிறீங்க. உண்மையா 100% கேட்டு நிக்கிறோம். கேட்காதவங்க பத்தி தான் நான் பேசுறேன். தாட்ஸ் போதா பாரு எப்படி சிரிக்கிறா நான் சொன்னோன்னு ஒழுங்கு ஒழுங்கு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஹவர்ல 90 minutes 55 minutes கேக்குறீங்க. 5 minutes பசி இருக்குதேன்னு தாட் போதா? அப்போ நம்மளுக்கு போக்கஸ் போதா அங்க? அப்போ என்னன்னா, நம்ம வெறும் அந்த உட்கார நேரம் மற்றதான் நம்மளால தாட்ஸ் வந்து வெளியில இருக்க முடியும், ஆண்டருக்குள்ள இருக்க முடியும். அப்படி நம்ம வந்துட்ட பிறகு அப்ப திருப்பி நம்ம தாட் ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப அந்த தாட்ஸ் இருக்க கூடாதுன்னா நீங்க 24/7 அவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ல இருந்தா மாத்திரதான் உங்களுக்கு தாட்ஸ்ல வெளியே வர முடியும். எல்லாருக்குமே தாட்ஸ் தான் ப்ராப்ளம். அப்ப தாட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்றது? ஒரு ஹவர் ஜெபத்துல வர முடியாது. ஒரு ஹவர் பைபிள் படிக்கிறதுனாலயும் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு போறதுனால, இன்னைக்கு ஒரு நாள் ரிட்ரீட்ல இருக்கிறதுனால, இங்க இருந்து ஸ்டெப் அவுட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு நாளெல்லாம் அவருடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான் உங்களால மேற்கொள்ள முடியும். எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும்னா, அதுதான் நீங்க வந்து அந்த பாண்டை நீங்க ஏற்படுத்தணும். எவ்வளவு நீங்க வார்த்தையில நீங்க உட்கார்ந்து நீங்க ஆணுக்கு நேரம் கொடுக்குறீங்க. ஏசப்பா 40 day and night இருக்கிறாரு உள்ளோ. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஜப ஜபமா பண்ணி நிற்கிறாரா, இல்ல நடந்து அவருக்கு இருக்காதா எமோஷன்? அவரு ஹியூமனா தானே இருந்தாரு. அப்ப அவருக்கு எமோஷன்ஸ் இருந்திருக்குமா? அவருக்கு எல்லாமே இருந்திருக்கும். ஆனா ஏன் அவர் வந்து எமோஷன்ஸா வீக் ஆகல? ஏன்னா அவர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறார் தேவனுடைய. 40 day and night முழுசா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரு சுவிசேஷம் சொல்லிக்கின்னு, அவங்கள பாத்துக்கின்னு, இவங்கள பாத்துக்கின்னு, ஹீல் பண்ணின்னு இவ்வளவு நடந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து சபையில ஜோப் பண்றாரு. அப்போ இல்ல, ஆனாலும் ஒரு இமோஷனல் வீக் ஆக தாட்ஸ் அவர் மேற்கொள்ள. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. இந்த ஒரு மணி கொடுக்குற வார்த்தை ஒரு நாளெல்லாம் உன் மைண்ட்ல ஓடும்.
அப்படி ஓடும்போது நீ அவர்கிட்ட பேசினே இருப்ப, உன் மைண்ட் அவர்கிட்டயே தான் இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்னா, சோ நீங்க மேக் பண்ணணும் டைம். இந்த நேரத்துல ஆண்டுக்கு நான் உட்காரும் போது ஒரு நாளெல்லாம் அந்த மைண்ட்ல உங்களுக்கு இருக்கும். சோ நைட் உன் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி முழிக்கிறேன்னா அது ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறது தான் இருக்கணும். அவர்கிட்ட பேசுறதா இருக்கிறத தேவையான காரியம் செய்யணும். தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. அப்ப நீ எனர்ஜெட்டிக்கா இருப்ப. அப்போ நீ எனர்ஜி ரீல்ஸோ இல்ல ஃபேஸ்புக்கோ நீங்க என்ன பண்ணிட்டு மறுநாள் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் பாருங்க. ஆனா இது ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும், இது ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. நைட் எல்லாம் ஆர்டர் கொடுத்து பாருங்க, மறுநாள் எப்படி இருக்கிறீங்கன்னு மட்டும் பாருங்க. Praise God. Hallelujah. So thoughtsல எப்படி நீங்க மேற்கொள்ள முடியும்னா, ஒரு நாளெல்லாம் அவருடைய வார்த்தையை நீங்க மைண்ட்ல தியானம் பண்றதுனால. நீங்க என்ன தியானம் பண்ணி நிக்கிறீங்கன்னா, இப்போ உங்களோட ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட்ஸ், பிரச்சனை, இதான் நீங்க தியானம் பண்ணிக்கிறீங்க. தாட்ஸ், இதனாலதான் தாட்ஸ். இல்ல உலகத்தின் லஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது பத்தி, இதுதான் நீங்க தாட்ஸ்ல நம்ம ஓடி இருக்கு தவிர அதுதான் நீங்க பாண்டர் பண்ணிக்கிறீங்க, அதான் தியானம் பண்ணிக்கிறீங்க. அதனாலதான் தாட்ஸ் மேல மேல பில்ட் ஆகி ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகி இன்னைக்கு அரணா இருக்குது. சோ நீங்க எப்படி இந்த தாட்ஸை டிஸ்ட்ராய் பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய எண்ணத்தை தேவனுடைய பாதத்துல சரண்டர் பண்ணும். Bring your mind to obedience to Christ. எப்படி? அது வார்த்தையினால. சோ இப்ப எப்படி பண்ண போறீங்கன்னா, you're going to give time. எப்படி தனித்து நீங்க ஜெபிக்க போறீங்க, அது முடிஞ்ச பிறகு என்ன வசனம் தியானிச்சீங்களோ ஒரு நாளெல்லாம் நீங்க அதை தான் மைண்ட்ல, எந்த காரியமா இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஆண்டவரை நீங்க அவர் பண்ண நன்மைகளை யோசிச்சு பார்த்துனே இருக்கலாம். உன் பிரச்சனை நீ யோசிக்க பதிலு அவர் நன்மையை நீங்க யோசிங்க. அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை டக்கு ஒரு தாட் வருதா, அவங்க வரும்போது நீங்க உள்ள விழுத்தா பிரச்சனையே, அது ஒன்ஸ் அந்த தாட் நீங்க உள்ள விழுட்டீங்கன்னா அது மேல 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 பில்ட் ஆயிடும். வரும்போது நான் இதை யோசிக்க போறது இல்லை, ஏன்னா அதற்கு மேல இந்த உலகத்துல இருக்கிற தாட்ஸை காட்டிலும், கமிட்மெண்ட்டை காட்டிலும், உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற என் தேவன், அவருடைய வார்த்தை பெரியவர், பெரியது. அப்படின்னு அந்த தாட் வரும்போது அங்கேயே நில்லு, உனக்கு அதிகாரமே இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி வசனங்கள் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க. நான் வாயை திறந்து விஸ்பர் அட்லீஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கிற பெரியவர், நான் நீதிமான், ஐ எம் அனாயிண்டட், ஹெல்தி லைக் ஜீசஸ். இந்த மாதிரி வார்த்தைங்க, சின்ன 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 வேர்ட்ஸ் சொல்லினே இருங்க. ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் சொல்லுங்க, 2 நாள் சொல்லுங்க, 2 நாள் நீங்க ட்ரெயின் ஆகி 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். எந்த எஃபர்ட்டே வேண்டாம். 2 நாள் நீங்க எஃபர்ட் போடுங்க, 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சு. அப்படி செய்யும் போது உங்களோட எண்ணம் எல்லாம் இப்ப என்ன நிரம்பி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட வார்த்தை. டபுள் டாக்ஸ் பேசுறாங்களா, அங்க வெளுகுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு போவாதுங்க. தேவையில்லாத காரியம் பேசுறாங்க, வெளுகுங்க. ஆண்டவர் இங்க நிக்கிறதுன்னு உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கலாம், அப்படி அவர்கிட்ட பேச ஆரம்பி. உண்மையா சொல்றேன், உட்காந்து நான் பேசினே இருப்பேன், பெட்ல உட்காந்து பேசினே இருப்பேன், நடக்கும்போது பேசினே இருப்பேன், வண்டியில போகும்போது பேசினே இருப்பேன். நிறைய வருஷம் அழுந்து இருக்கிற வண்டியில போகும்போது அவர் நன்மையை நினைச்சு, பிரச்சனையை நினைச்சு அழுந்து போயிருக்கேன் வண்டியில நிறைய வருஷம். ஆண்டவரே உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக்குதுப்பா, என்னைக்கு என்ன இதுல இருந்து வெளியே நான் வரப்போறேன் அப்படின்னு அழுந்திருக்கேன். இன்னைக்கு நான் அழுந்தாலே ஜாய்ஃபுல் டியர்ஸா தான் இருக்கு. ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனேப்பா, என்ன தகுதியே இல்லாம என்ன கூட நீங்க தெரிஞ்சுக்கினீங்களே, எனக்கு என்ன தெரியும், என்ன தகுதி இருக்கு எனக்கெல்லாம், என்ன கூட நீங்க தெரிஞ்சுக்கினீங்க பாத்தீங்களா அப்படின்னு நான் சும்மா பேசினே இருப்பேன். உங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லை ஆல்ரெடி பேசினே இருங்க. எவ்வளவு எனர்ஜியா ஃபீல் பண்றீங்க. ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட அழுலாம், சிரிக்கலாம், ஜாலியா பேசலாம். திஸ் இஸ் how you walk with God. Walk with Godனா என்ன? ஏனோக் தேவனோட நடந்தாராம், நிஜமா கையை பிடிச்சி இப்படி நடந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஈனாக் தேவனோட நடந்தாராம். ஏனோக் walked with, நோவா walked with. அவங்க எல்லாருமே இப்படி நடந்திருப்பாங்களா கை பிடிச்சி? வாக் வித் கிரைஸ்ட்னா என்ன? வாக் வித் காட்னா எனி டைம் உங்களோட சிந்தனை, செயல், கேட்பது, பார்ப்பது எல்லாமே அவராக இருக்கும்போது யூ ஆர் வாக்கிங் வித் காட். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹalleluya. சோ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? we must walk with God. எது செஞ்சாலும் ஆண்டவரே இது உங்களுக்கு பிடிக்குமா, இது செஞ்சா ஓகேவா? ஆண்டவருக்கு எப்பதான் நேரம் கொடுக்க போறீங்க? விடிய காலத்துல தூக்க வேணும், தூங்கணும், ஏந்திக்க முடியல, நைட்டும் டயர்டு, ஜெபம் பண்ண முடியறது இல்ல. When are you giving a going to prioritize Lord in your life? எக்ஸாமின் பண்ணுங்க. நான் இங்க அட்வைஸ் பண்ணல, ஆண்டோட வார்த்தை சொல்லி எனக்கு எப்படி நடப்பது அவரோட நடங்க, நடக்க ஆரம்பிங்க. தேவனோட ஒரு நட. Lord, I want to see how, I want to know, I want to experience how to walk with you. கேளுங்க அவர்கிட்ட. உங்களுக்கு தெரியல எப்படி நடக்கணும்னு அவர்கிட்ட கேளுங்க.
அவர் தான் பெஸ்ட் டீச்சர் தெரியுங்களா? he is our best rabbi. அவரோட பெஸ்ட் டீச்சர் யாருன்னா இருக்காங்களா? நம்மளா டீச்சர்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி அதான் டீச்சரே கிடையாது, ஆண்டவர் தான் டீச்சர். ஆஸ்க் him. ஆண்டவரே நடுன்றாங்களே, எப்படி நடக்கிறது? கேளுங்க, அவருக்கு கத்து கொடுக்குறாரு. எப்படி உங்க அன்பை டேஸ்ட் பண்ண முடியும்? கேட்டுதான் பாருங்க. ஒரு கொஸ்டின், ட்ரை டு கொஸ்டின். எப்படின்னு தெரிஞ்சுக்க கொஸ்டின் பண்ணும், டவுட்ல இல்ல.